அன்பான ஆன்மீக அன்பர்களே, வணக்கம். அனைவரும் நலம்தானே? இல்லை என்று சொல்லாதவன் இரும்பு மனம் கொண்டான். ஆமாங்க, கொடுப்பதில் உறுதியும் கொள்வதில் தெளிவும் கொண்ட ஒரு உன்னதமான மண் இந்த நெல்லை மண். தாமிரபரணி நதி தன் மடியில் சுமந்து வரும் மூலிகை வாசம் ஒருபுறம், திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என அந்த நெல்லையப்பனின் அருள் வாசம் மறுபுறம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் நம்முடைய குருட்டு மனத்தை திறந்து நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த அற்புதமான வாழ்வியல் ரகசியங்களையும் நெல்லையப்பனின் ஆலய அதிசயங்களையும் பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம். வாங்க, வேணுவனத்திற்குள்ள ஒரு பயணமாக போயிட்டு வருவோம். நெல்லையின் ஜீவநாடியானத தாமிரபரணி என்றால் அதன் ஆன்மா காந்திமதி அன்னை. ஒரு நதியும் ஒரு தாயும் இணைந்து இந்த மண்ணை எப்படி காக்கிறார்கள் என்று பார்ப்போம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் பாண்டியர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 14.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தமிழகத்தின் மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகும். நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் இத்தலம் திருநெல்வேலி எனவும் இறைவன் நெல்லையப்பர் எனவும் அழைக்கப்படுகிறார். நெல்லை மாநகரத்தின் இதய பகுதியாக விளங்கும் நெல்லையப்பர் கோவில் வெறும் கற்களாலான கட்டிடம் மட்டுமல்ல, அது அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு அதிசயம். அதன் சில சுவாரஸ்யமான ரகசியங்கள் இதோ பார்ப்போம். இந்த கோவிலின் மணிமண்டபத்தில் உள்ள தூண்கள், இசைத்தூண்கள் மிகவும் உலக புகழ் பெற்றவை. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த தூண்களை தட்டினால் சப்தஸ்வரங்களான சரிகம பதனி துல்லியமாக ஒலிக்கும். ஒரு தூணை தட்டினால் அதன் அதிர்வு பக்கத்தில் உள்ள மற்ற தூண்களிலும் எதிரொலிக்கும் விந்தை இன்றும் ஆய்வாளர்களை வியக்க வைக்கிறது. நெல்லையப்பர் கோவிலின் இசைத்தூண்கள் வெறும் கற்கள் அல்ல, அவை நம் முன்னோர்களின் பொறியியல் அதிசயம். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய தூணின் உள்ளே வெவ்வேறு கன அளவுகளில் சிறிய தூண்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அந்த தூண்களை தட்டும் பொழுது எழும் அதிர்வெண்களான ஃப்ரீக்வன்சிஸ் சரியாக 7 ஸ்வரங்களை உருவாக்குகின்றன. நவீன கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் ஒரு கல்லின் அடர்த்தியை வைத்து அதன் ஓசையை துல்லியமாக கணித்த நம் முன்னோர்களின் அறிவு பிரமிக்கத்தக்கதுதானே. இந்த கோவிலின் பெயருக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சியான கதை உண்டு. வேதபட்டர் என்ற பக்தர் இறைவனுக்கு படைக்க காய வைத்திருந்த நெல் பெருமழையினால் அடித்துச் செல்லப்படாமல் இருக்க இறைவன் மழையை தடுத்து அந்த நெல்லுக்கு வேலியிட்டு காத்தாராம். அதனால்தான் இந்த ஊருக்கு திரு நெல் வேலி என்று பெயர் வந்தது. நடராஜ பெருமான் நடனமாடிய 5 முக்கிய சபைகளில் இதுவும் ஒன்று. மற்ற கோவில்களில் மரத்தினால் கூரை வேயப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே கூரை முழுவதும் தாமிரத் தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. இதன் சிற்ப வேலைப்பாடுகள் மரக்கலைக்கு சான்றாக விளங்குகின்றன. தமிழகத்தின் மிகப்பெரிய 3வது தேர் நெல்லையப்பர் கோவில் தேராகும். இதன் எடை சுமார் 450 டன். ஆனி திருவிழாவின் பொழுது இந்த தேர் வீதிகளில் ஆடி அசைந்து வருவதை பார்க்கவே கண்கள் கோடி வேண்டும். அறிவியல் அதிசயம்னு பார்த்தோம்னா நிழல் விழாத கோபுரம். கோவிலின் ராஜகோபுரம் மிக உயரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதன் நிழல் தரையில் விழாதபடி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஒரு கருத்து உண்டு. இது குறித்த ஆய்வுகள் இன்றும் தொடர்கின்றன. பழங்கால தமிழர்களின் கட்டிடக்கல் திறனுக்கு இதுவும் ஒரு சான்று. காந்திமதி அம்மன் சன்னதி மற்றும் நெல்லையப்பர் சன்னதி ஆகிய இரட்டை கோயில்களை சங்கிலி மண்டபம் இணைக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் பிற்கால சோழர்கள், பல்லவர்கள், சேரர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்களால் மேம்படுத்தப்பட்டது. திருஞான சம்பந்தர் தனது பதிகங்களை இத்தலத்தை பற்றி பாடியுள்ளார். இரட்டை கோயில்னு பார்த்தோன்னா காந்திமதி அம்மன் கோயில் மற்றும் நெல்லையப்பர் கோயில் என 2 தனித்தனி ஆலயங்கள் 1635 திருவாவடுதுறை ஆதீனத்தால் கட்டப்பட்ட சங்கிலி மண்டபத்தால் இணைக்கப்பட்டன. பாண்டியர் கால குறிப்புகள்னு பார்த்தா கிபி 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரையிலான பிற்கால பாண்டிய மன்னர்களின் 1ஆம் மாரவர்மன், குலசேகரன், சடையவர்மன், சுந்தரபாண்டியன் கல்வெட்டுகள் இங்கு அதிகம். அவர்கள் கோயிலுக்கு வழங்கிய நிலங்கள்,
பொன் மற்றும் வரி விலக்குகள் பற்றி இவை விரிவாக கூறுகின்றன. தாமிரபரணியாக பார்த்தோன்னா ஒரு நாகரிகத்தின் வேர் எகிப்துக்கு நைல் நதி போல தென்பாண்டி சீமைக்கு தாமிரபரணி. இந்த மூலிகை நதியானது பொதிகை மலையில் உற்பத்தியாகி ஏராளமான மூலிகைகளை தழுவிக்கொண்டு வருவதால் இந்த தண்ணீர் தீராத பிணிகளை தீர்க்கும் மருந்தாக அமைகிறது. நீர்மேலாண்மைன்னு பார்த்தோன்னா அணைக்கட்டு என்ற தொழில்நுட்பத்தை மிக தொடக்கத்திலேயே கையாண்டு ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காமல் மருதூர் அணைக்கட்டு போன்ற அமைப்புகளை உருவாக்கியது நம் முன்னோர்களின் நீர்ப்பாசன அறிவு. கல்வி சாலைகள்னு பார்த்தோன்னா சில கல்வெட்டுகள் அந்த காலத்தில் கோயிலுடன் இணைந்து செயல்பட்ட வேத பாடசாலைகள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியுதவி, அதாவது சலபோகம் பற்றி தெரிவிக்கின்றன. நம் முன்னோர்கள் கோயிலை வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் பார்க்காமல் அறிவு மையமாக பார்த்ததற்கு இதுவே சான்று. கோயிலில் விளக்கேற்ற எவ்வளவு நெய் வழங்க வேண்டும், இசைக்கலைஞர்களுக்கும் சிற்பிகளுக்கும் எவ்வளவு ஊதியம் வழங்கப்பட்டது போன்ற பராமரிப்பு குறித்த நிர்வாக தகவல்கள் துல்லியமாக பொறிக்கப்பட்டுள்ளன. சோழர் கால தொடர்புகள்னு பார்த்தா பாண்டியர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் ராஜேந்திர சோழன் மற்றும் பிற சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளும் இங்கே காணப்படுகின்றன. இது அன்றைய அரசுகளுக்கு இடையே இருந்த கலாச்சார பிணைப்பை காட்டுகிறது. வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில், வேணும்னா புல்லாங்குழல்னு உங்களுக்கு தெரியும் தானே, அது மூங்கிலிருந்து தயாரிக்கிறதுன்னு தெரியும் தானே. அதனால வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் இறைவனுக்கு நிவேதனமாக வைக்கப்பட்டிருந்த நெல் மழையினால் நனையாமல் இருக்க இறைவன் வேலியிட்டு பாதுகாத்ததால் இப்பெயர் பெற்றது. இயற்கையை இறைவன் நேசிக்கிறான் என்பதே இதன் அடிப்படை தத்துவம். நெல்லையப்பர் திருக்கோவிலின் அதிசயங்கள் இசைத்தூண்கள். மணிமண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் வெண்கல ஓசை முதல் புல்லாங்குழல் ஓசை வரை 7 ஸ்வரங்கள் ஒலிக்கும். இது நம் முன்னோர்களின் கட்டிடக்கலை மற்றும் ஒலியியல் அறிவுக்கு சான்று. தாமிரபெரும் நடராஜ பெருமான் ஆடிய 5 சபைகளில் இது தாமிர சபையாகும். இது மனதின் தாமச குணங்களை அழித்து அருளை தரும் இடமாக கருதப்படுகிறது. ஆடிப்பூர திருவிழாவின் பொழுது அம்பாளுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு வைபவம் தாய்மையை போற்றும் உன்னத நிகழ்வு. மேலும் நெல்லையப்பர் கோவில் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் சுமார் 1000 ஆண்டுகால தமிழக வரலாற்றை பேசுகின்றன. நண்பர்களே, நம் முன்னோர்களுக்கு தெரியும், அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து நிச்சயமாக பணம் அல்ல, தண்ணீர்தான் என்று. அதனால்தான் ஆற்றை கடலாக பார்க்காமல் தாயாக பார்த்தார்கள். அணைகளை கட்டிய அவர்கள் ஒருபொழுதும் ஆற்றை சிறைப்படுத்தவில்லை. மாறாக நிலத்தின் தாகத்தை தீர்க்க மடைமாற்றினார்கள். இன்று நாம் பன்னாட்டு நிறுவனங்களின் குடிநீரை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் தாத்தாக்கள் ஊர்கூடி, ஏரி, குளம் இவைகளை வெட்டி இலவசமாக ஊருக்கே தண்ணீர் கொடுத்தார்கள். கடல் கடந்த வாணிகம். பொருணை நதி கடலில் கலக்கும் இடமான கொற்கையில் பாண்டியர்களின் முத்துக்கடைசல் நகரமாக இருந்தது. ரோம் மற்றும் எகிப்து நாடுகளுடன் நம் முன்னோர்கள் கடல் வழி வணிகம் செய்தார்கள். முத்து குளித்தல் என்பது நம் முன்னோர்களின் வீரத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் சான்றாக அமைந்தது. இந்த நீர் மேலாண்மை அறிவை மீண்டும் மீட்டெடுப்பதே நாம் முன்னோர்களுக்கு செய்யும் உண்மையான மரியாதை. நான் எழுதிய பாடல் உங்களுக்காக. இல்லையென்று சொல்லாதவன் இரும்பு மனம் கொண்டான், கல்லையொத்து வாழ்வோரின் கசடு வாழ்க்கைக்கே அவன் அல்லை விளக்கும் அருட்ஜோதி, கண்ணின் பாவையாம் நெல்லையப்பன் திருநெல்வேலிநாதனாம் காணாயோ குருட்டு மனமே. இது நான் எழுதியதுதான். இதனுடைய விளக்கமாக பார்த்தோன்னா, மறுப்பதற்கு அறியாத உறுதியான மனம் கொண்டவன், கல்லை போல் உறைந்து வாழும் மனிதர்களின் கடினமான வாழ்க்கையையே மாற்றக்கூடியவன். அவன் அருட்ஜோதி போல இருளை நீக்கும் ஒளி. அந்த ஒளியே நெல்லையப்பன் நாதனாக வெளிப்படுகின்றது. அதை உணராத மனமே குருடு. மேலும் தமிழ் மொழியை அகத்தியருக்கு இறைவன் உபதேசித்த பொதிகை மலையில் பிறப்பதால் இது தமிழ் நதி என்றும் அழைக்கப்படுகிறது. காந்தி என்றால் ஒளி, மதி என்றால் நிலவு. குளிர்ந்த நிலவின் ஒளியைப் போன்ற பேரருள் கொண்டவள் காந்திமதி என்பது பொருள். அன்னை காந்திமதியின் திருவுருவம் அச்சு அசல் ஒரு கனிவான தாயின் தோற்றத்தை கொண்டிருக்கும். இடுப்பில் ஒரு பக்கம் சற்றே சாய்ந்த நிலையில் உலகத்தையே தாங்கும் பொறுமை கொண்டவளாக திகழ்கிறார். அம்மன் சன்னதிக்கு முன்புள்ள இந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம். இது சிற்பக்கலையின் உச்சமாகும்.
இங்கேதான் திருக்கல்யாணம் நடைபெறும். சிவபெருமான் இங்கே அருள் என்றால் காந்திமதி சக்தியின் வடிவம். சக்தியின்றி சிவமில்லை என்பதை நிலைநாட்டும் விதமாக இங்கே அன்னைக்கு தனி பெரிய கோயில் அமைந்துள்ளது. மேலும் நம் முன்னோர்கள் திருவிழாக்களை ஏன் நடத்தினார்கள் தெரியுமா? அது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல. ஒரு ஊரில் இருக்கும் அத்தனை மக்களும் ஜாதி மத பேதமின்றி ஒரு வடம் பிடித்து தேர் இழுக்கும் பொழுது அங்கே ஒற்றுமை பிறக்கிறது. கோயிலில் இருக்கும் கல்வெட்டுகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை நம் தாத்தாக்கள் நமக்கு விட்டு சென்ற ஆவணங்கள். நம் வரலாறு என்ன, நம் கலாச்சாரம் என்ன என்பதை அந்த கற்கள் இன்றும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றன. வெறும் அல்வாவுக்கும் அருவாவுக்கும் மட்டும் அடையாளமான ஊர் அல்ல இது. கல்லுக்குள்ளே இசை கண்ட அறிவியலும் நெல்லுக்குள்ளே உயிர் கண்ட ஆன்மீகமும் கலந்த நம் முன்னோர்களின் பொக்கிஷம் இந்த தென்பாண்டி சீமை. தாமிரபரணி நதியை ஏன் புருணை என்று அழைக்கிறோம்? புருணை என்றால் பொருந்தி போவது என்று பொருள். மலைகளின் தாதுக்களோடும் மக்களின் வாழ்வோடும் பின்னி பிணைந்து காலத்தோடு பொருந்தி பாய்வதால் இதற்கு புருணை என்று பெயர் வந்தது. சங்க இலக்கியங்கள் இதனை தன் பொருணை, அதாவது குளிர்ச்சியான பொருணை என்று கொண்டாடுகின்றன. தாமிரபரணி ஆற்றங்கரை மண்ணில் விளைந்த நெல்லையே நெல்லையப்பர் உண்டு மகிழ்வதாக ஐதீகம். தாமிரபரணி ஆற்றின் கரையில் செழித்து வளர்ந்த இந்த நாகரிகம் சுமார் 3200 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்பதை சமீபத்திய கார்பன் பகுப்பாய்வு உறுதி செய்துள்ளது. உலகில் எத்தனையோ ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி நீரில் மட்டும் ஏன் ஒரு தனி ருசி இருக்கிறது? இது அறிவியல் ரீதியான உண்மை. பொதிகை மலையில் உள்ள மூலிகை காடுகள் வழியாக பாய்ந்து வரும்பொழுது தண்ணீரில் செம்பு தாதுக்கள் அதிகம் கலக்கின்றன. இது தண்ணீரை சுத்திகரிப்பதுடன் அதற்கு ஒரு தனித்துவமான இனிப்பு சுவையையும் மருத்துவ குணத்தையும் தருகிறது. தாமிரபரணி நதி வற்றாத ஜீவநதியாக இருப்பதற்கு காரணம் நம் முன்னோர்கள் நதியை தெய்வமாக போற்றி அதன் கரைகளில் மரங்களை வளர்த்து பாதுகாத்ததே ஆகும். அது நீர் மேலாண்மையாம். மேலும் எளிய உணவாக கைக்குத்தல் அரிசி, சிறுதானியங்கள் மற்றும் ஆற்று நீர், இதுவே அவர்களின் உணவின் பலத்தின் ரகசியம். உணவே மருந்து என்ற கொள்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். காந்திமதி அம்மன் சன்னதியில் ஏன் எப்போதும் ஒரு அமைதி நிலவுகிறது என்று எப்போதேனும் மக்களே நீங்கள் சிந்தித்ததுண்டா? அம்மனின் சிலை அமைக்கப்பட்டுள்ள விதம் சாந்த சுரூபம் கொண்டது. அதோடு அங்கே இருக்கும் 1000 கால் மண்டபத்தின் கட்டிடக்கலை வெளியுலகத்தின் சத்தத்தை உள்ளே வரவிடாமல் தடுத்து ஒரு விதமான தியான நிலையை மனதிற்குள் உருவாக்குகிறது. காந்திமதி அம்மன் சன்னதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தூணில் ஒரு சிறிய துவாரம் இருக்கும். அதன் வழியாக பார்த்தால் அம்மனின் முகம் மிக தெளிவாக தெரியும் வகையில் நம் முன்னோர்கள் செதுக்கியுள்ளனர். இது அவர்களின் துல்லியமான பார்வை திறனுக்கு ஒரு சான்று. நெல்லையப்பர் கோவிலுக்கும் காந்திமதி அம்மன் கோவிலுக்கும் இடையே ஏன் ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது? பழங்காலத்தில் இவை இரண்டும் தனித்தனி கோயில்களாக இருந்தன. சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உலகுக்கு உணர்த்த பிற்காலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் வடமல பிள்ளை என்பவரால் இந்த 2 கோயில்களையும் இணைக்கும் சங்கிலி மண்டபம் கட்டப்பட்டது. வடமலை பிள்ளையே இதற்கு ஒரு சான்று. இது ஒரு வரலாற்று அதிசயம். தாமிரபரணி நதி எங்கே கடலில் கலக்கிறது? இது தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் என்ற இடத்தில் மன்னார் வளைகுடா கடலில் கலக்கிறது. பிறக்குமிடம் பொதிகை மலை, முடியும் இடம் முத்துக்கடல். எவ்வளவு அழகான பயணம் பார்த்தீர்களா? மேலும் உலகத்தரம் வாய்ந்த இரும்பு காலமாக தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் உணர்த்துகின்றன. நம் முன்னோர்களின் இறப்புக்கு பிந்தைய வாழ்வியல் நம்பிக்கையை சொல்கின்றன. அறிவியல் அறிவன் பார்த்தோன்னா இங்கு கண்டெடுக்கப்பட்ட வெண்கலப் பொருட்கள் மற்றும் இரும்பு கருவிகள் அந்த காலத்திலேயே தமிழர்கள் உலோகங்களை உருக்கி பயன்படுத்தும் உயர் தொழில்நுட்பத்தை கொண்டிருந்ததை நிரூபிக்கின்றன. மேலும் சிவகலை நெல் விளைவித்த நாகரிகம் ஸ்ரீவைகுண்டம் அருகில் உள்ள சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் பொருணைக்கரை மக்கள் 3200 ஆண்டுகளுக்கு முன்னமே நெல் சாகுபடி செய்ததை உறுதி செய்கின்றன. நெல்லையப்பர் கோவில் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் சுமார் 1000 ஆண்டுகால தமிழக வரலாற்றில் பேசுகின்றன. இலே மக்கா, கமுக்கமா ஒரு விஷயம் சொல்லுதன் கேளு. பூச்சக்காய் எடுத்துட்டு
உறுப்பையில் காசு இல்லாமல் நிற்கிறேன். இதை கேட்டையெல்லாம் ஒரு சிரிப்பு இல்லை. இதுதான் நெல்லைத்தமிழின் அழகு. நெல்லைத்தமிழை வாசிக்காதீர்கள், சுவை கொன்றும் சுவாசித்து பாருங்கள், அருமை புரியும். நெல்லைத்தமிழ் தாமிரபரணி தழுவி வரும் தங்கமான மண் இது. ஏலே என்ற சொல்லில் கூட ஈரமான அன்பு அது. அல்வா இனிப்பை விடவும் இங்கு அன்பு மிகவும் இனிக்கும். நெல்லை நாயகன் அருளால் என்றும் நன்னெறி தழைத்து நிற்கும். வந்தாரை வாழ வைக்கும் நெல்லை என்பார்கள். நெல்லை மக்களின் உபசரிப்பும் அந்த தாமிரபரணி தண்ணீர் போன்ற குளிர்ந்த மனமும் அடடா ஆனந்தம். நண்பர்களே, தாமிரபரணி ஆற்றில் குளித்துவிட்டு ஈரத்துணியோடு காந்திமதி அம்மன் சன்னதிக்குள் நுழையும் பொழுது ஒரு வாசனை வரும் பாருங்கள். அது வெறும் சந்தன வாசனையோ பூ வாசனையோ அல்ல, அது நம் வேர்களின் வாசனை. செம்பு கலந்த நீரால் நம் உடல் நலம் பெறுகிறது. செந்தமிழ் அன்னையின் அருளால் நம் மனம் நலம் பெறுகிறது. இந்த நதியும் இந்த தாயும் இல்லை என்றால் நெல்லை ஏது, நாம் ஏது? நம் வேர்களை தெரியப்படுத்த பகிருங்கள். அறியாமை இருள் நீங்கட்டும். விதைக்காத விதை முளைப்பதில்லை, உழைக்காத கைகள் உயர்வதில்லை. நண்பர்களே, இரும்பு மனம் கொண்டு தர்மம் செய்வோம். நம் முன்னோர்கள் கல்லில் இசை கண்டார்கள், நீரில் உயிர் கண்டார்கள். அவர்கள் காட்டிய ஆன்மீக பாதை வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நெல்லை பெருமையை உலகறியச் செய்வோம். அந்த நெல்லையப்பனும் அருளே உருவான காந்திமதி அன்னையும் வற்றாத பொருணை நெறியும் துணை இருக்கட்டும். சென்ற இடமெல்லாம் சிறப்பளிக்கும் நெல்லை தமிழ். இன்று விடைபெறுவோம், நாளை தொடர்வோம் இனிது. இன்பம் கடல் பெரிது எக்காலும், இன்னும் அன்பின் வழிவருமே ஆக்கம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது கடல் போல பெரியது. ஆனால் அந்த மகிழ்ச்சியும் உயர்வும் நாம் காட்டும் அன்பின் மூலமாகவே எப்போதும் நிலைத்து நிற்கும். இதுபோன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு என்றும் உடன் இருங்கள். மதுரபாஷினியோடே. நன்றி, வணக்கம்.